الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. وقال النبي صلى الله عليه وسلم: خياركم خياركم لأهله أنا خياركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே குறித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பலவிதமான குருடர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அக்பரினுடைய வரலாறுகளிலே பொதுவாகவே அக்பர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நிறைய ஏதாவது பீர்பாலிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் நாட்டில் இருக்கிற குருடர்களின் லிஸ்ட் எனக்கு வேண்டும், இந்த நாட்டிலே எத்தனை குருடர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய லிஸ்டுகளை கொண்டு வாருங்கள். சரி அரசே. அடுத்த நாள் அரசவைக்கு வரவில்லை. ஒரு தெருவிலே அமர்ந்து பீர்பால் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த ஒரு அமைச்சர் நேர அரசர்கிட்ட வந்து, உங்களுக்கு நெருக்கமான அமைச்சராக வைத்திருந்தீர்கள், யாருமே உட்கார முடியாத ஒரு இடத்துல ஒரு தெருவிலே அமர்ந்து பீர்பால் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். அரசே, உங்களுக்கு இது கேவலம். அப்படியா என்ற அரசரே புறப்பட்டு போய் பார்க்கிறார், செருப்பு தான் தைத்துக் கொண்டிருக்கிறார். உடனே கேட்டார் அரசர், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உடனே ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டார், 1ஆம் நம்பர்னு போட்டு, நாளைக்கு பேசிக்குவோம். அடுத்த நாள் அரசவைக்கு செல்லுகிறார். குருடர்களின் லிஸ்டை கொடுக்கிற பொழுது முதல் பெயர் அரசர் பெயர் இருக்கிறது. என் பெயரை கொண்டே நீ ஆரம்பித்திருக்கிறாயே, நான் தான் செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, கண்ணிருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. கண்ணிருந்தும் கூட நிறைய குருடர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். குருடர்களின் வகைகளை இனம் பிரித்தால் ஏராளமாக பிரிக்கலாம். அதில் ஒரு சில வகைகளை மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்லுவேன். முதலிலே இறையியல் குருடர்கள் என்று நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இறைவன் சம்பந்தமாக எதுவுமே தெரியாத குருடர்கள் சமூகத்திலே நிறைய உண்டு. நாம் பயன்படுத்துகிற வீட்டிலே பயன்படுத்துகிற மாவு பல அவதாரம் எடுக்கிறது அல்லவா? ஒரு மாவு தான் அரைக்கப்படுகிற மாவு பல அவதாரமாக மாறுகிறது. இட்லியாக மாறும். அந்த இட்லி வீட்டில் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுவே உப்புமாவாக மாறும். இட்லி உப்புமான்னு சொல்லி நம்ம பொம்பளை விடாது, அதையும் சாப்பிடுவாங்க. கல்லிலே ஊற்றினால் அது தோசையாக மாறும். அதை இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சு உதைச்சு அதை நீளமாக்கினால் அதுவே ரோஸ்ட் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் மசாலாவை வச்சாக்கா மசாலா ரோஸ்டாக மாறும். ஊத்த தெரியாம ஊத்துனா அதுக்கு பேர் ஊத்தாப்போன்னு வச்சிருக்கிறான். அதுல கொஞ்சம் ஆனியனை போட்டா அது ஆனியன் ஊத்தாப்பமாக மாறும். குழியில ஊற்றினால் அதுவே பணியாரமாக மாறும். ஒரு அலசினால்
துணி துவைக்கிற மாதிரி ஒரு அலசினால் அதுவே ஆப்பமாக மாறிவிடுகிறது. இத்தனை அவதாரங்கள் மாவுக்கு இருப்பதை போன்று கடவுளுக்கும் பல அவதாரம் இருக்கிறது என்கிறார்கள். மாவை விட கேவலமாக கடவுளை நினைக்கிற, ரப்புல் ஆலமீனை நினைக்கிற ஒரு சமுதாயம் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. ஐயாமுல் ஜாகிலியத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைக்கு கரைத்த மாவை போன்று அன்றைக்கு உருட்டிய மாவு பயன்படுத்தப்பட்டது. ஐயாமுல் ஜாகிலியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வைத்திருந்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள். காது வழியா அதுக்கு தனி ஒரு கடவுள், அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். கழுத்து வழியா அதற்கு ஒரு கடவுள், இடுப்பு வழியா அதற்கு ஒரு கடவுள், தனித்தனியான கடவுள்கள் இருந்தது. இவன் பிரயாணத்திற்கு செல்லுவானேயானால் என்ன வேடிக்கை! உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், பிரயாணத்திற்கு சென்றால் மாவிலேயே ஒரு கடவுள் செய்வானா, உனக்கு பிடித்தமான கடவுள். பயணம் செல்லுகிற பொழுது இவனுக்கு கடுமையான பசி வந்து விட்டது, உண்பதற்கு உணவில்லை. பாப்பா காலை நாஸ்தாவுக்கு காலை பிச்சு தின்றுவான், கடவுளின் கால் போயிடும். மாலையில உணவில்லை என்று சொன்ன, மாலை நேரத்தில் டிஃபனுக்கு ஏதாவது தேவைப்படுகிறது அசருக்கு பின்னாடின்னு சொன்னா காலை பிச்சு தின்றுவான். இரவு நேரத்தில் உணவுக்கு கழுத்தை சாப்பிட்டு விடுவான். இவன் படைத்த கடவுளை இவனே சாப்பிடுகிற சூழல். இவர்களை என்னவென்று சொல்ல வேண்டும்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் இப்படி குருடர்களாக வாழ்ந்தோம், அறியாமல் வாழ்ந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு அறிவு விளக்கு ஏற்றி வைத்தார்கள். இறைவன் ஒருவன் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த நிலை இருக்கத்தானே செய்கிறது. இவ்வளவு ஆய்வுகள் வந்ததற்கு பிறகும் கூட ஓரிரை கொள்கையிலே இன்றைக்கு எத்தனை பேர்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல இறைவன்களை பல அஸ்னாம்களை வைத்துக் கொண்டு வணங்கும் சூழல் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் குருடர்கள் இல்லாமல் இறையியல் குருடர்கள். இதிலே கூட 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தாத்தி, இன்னொன்று அந்தார். சமுதாயத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். இணை வைப்பவர்களிலே கூட 2 குருடர்கள், 2 வகை குருடர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தாத்தி, எல்லாமே இயற்கையாக வந்துவிட்டது, எல்லாம் இயற்கை என்று சொல்லுகிற ஒரு பிரிவு இருக்கிறார்கள், தீக்காவை சார்ந்தவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்தார், பல இறைவன் கொள்கை கொண்டவர்கள். பல இறைவன், பாம்பும் கடவுளாக மாறிவிடும், எதெல்லாம் பயமுறுத்துதோ அதுவும் கடவுளா போயிடும், எதெல்லாம் அருவாளை தூக்கி நிற்குதோ அதுவும் கடவுளா போயிடும், எல்லாம் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் கடவுளாக மாற்றப்பட்ட சூழல் சமுதாயத்தில் இருக்கிறது. இவர்கள் இறையியலில் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். ஏன் இஸ்லாத்திலேயும் கூட இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த அல்லாஹுவை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய உள்ளமை, அவனுடைய வல்லமையை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இதைதான் ஏறத்தாழ 73 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறோம். அதிலே குறிப்பாக கதிரியா, ஜபரியா, அலி ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் அஹ்லு சுன்னா, இப்படி 3 பிரிவுகள். இறைவனுக்கு 2 தன்மைகள் உண்டு, காலிக்கியத், காசிபியத். இதுல நம்மால சண்டை போடுறோம். காலிக்கியத் என்றால் படைக்கும் ஆற்றல், காசிபியத் என்றால் சம்பாதிக்கும் ஆற்றல். இது 2மே மனிதனுக்கு சொந்தமானது. படைக்கும் ஆற்றலும் மனிதனுக்கு சொந்தம், சம்பாதிக்கும் ஆற்றலும் மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கதிரியாக்கள். 2மே மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஜபரியாக்கள். படைக்கிற ஆற்றலும் இவனுக்கு கிடையாது, சம்பாதிக்கிற ஆற்றலும், நற்குணங்களை சம்பாதித்துக் கொள்வது, மற்ற விஷயங்களை சம்பாதித்துக் கொள்வது, இதெல்லாம் மனுஷனுக்கு கிடையாது என்று ஜபரியாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்த நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், படைக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இல்லை, சம்பாதிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த கதிரியாக்களோடு அலி ரலியல்லாஹு தஆலா, என்றைக்குமே அலி ரலியல்லாஹு தஆலா விவாதத்திற்கு சென்றால் அந்த விவாத அரங்கம் களைகட்டு நிற்கும். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு தஆலாவை எதிர்த்து விவாதம் பண்ணியவர்கள் அகிலத்தின் ஆள் இல்லை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க எப்பயுமே. அந்த கேள்விக்கு அகிலமே ஒன்று சேர்ந்தாலும் பதில் சொல்ல முடியாத கேள்வி. கதிரியாக்களிடத்தில் சென்றார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? படைக்கிற ஆற்றலும் மனிதனுக்கு உண்டு, சம்பாதிக்கிற ஆற்றலும் மனிதனுக்கு உண்டு. அப்படியா? படைக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது என்று சொல்ல அந்த கதிரியாக்களினுடைய தலைவரை அழைத்து சொன்னார்கள், ஜீம் உடைய மஹ்ரஜ் எது? ஜீம் எங்கிருந்து வெளிப்படுகிறது?
ஜீம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? நாவின் நடுப்பகுதியிலிருந்து ஜீம் என்ற வார்த்தை வெளிவரும். ஜீம் என்று சொன்னால் நாவின் நடுவில் இருந்து வெளிவரும். உனக்கு சம்பாதிக்கிற படைக்கிற ஆற்றல் இருந்தால் உதட்டிலிருந்து அந்த ஜீம் என்ற வார்த்தையை சொல் என்றார்கள். ஒரே வாயிலிருந்து தான் இந்த 30 எழுத்துக்களும் வெளிப்படுகிறது. ஜீம் என்பதை உன்னுடைய ஷபத் உதட்டிலிருந்து சொல் பார்க்கலாம். படைக்கும் ஆற்றல் இருக்கிறது என்றால் இது ஒன்றை சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன். தலகீழ நின்றாலும் ஜீம உதட்டது சொல்லி பாருங்க, உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நடக்காது. கதிரியாக்கள் மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இறையியலில் நமக்கு மத்தியிலும் கூட பல பிரிவுகள் இருக்கிறது. கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆன்மீக குருடர்கள் சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறோம், ஆன்மீகத்தை ஏற்றிருக்கிறோம். ஆனால் அந்த ஆன்மீக புருஷர்களாக நாம் வாழுகிறோமா என்றால் ஆன்மீகத்திலும் இன்றைக்கு சமுதாயம் குருடர்களாகவே வாழ்கிறது. அதே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆன்மீகத்திலே எவன் அகப்பார்வை உள்ளவன் அவனுக்கு 10 அடையாளங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மன் அராதா யகூன கபருஹு முனிசா, கபரிலே ஒருவனுக்கு துணை வேண்டுமானால், அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கபர் வாழ்க்கையை பற்றியே நாம் நினைப்பதில்லை, கபரிலே நமக்கு துணை வேண்டுமானால் முதலாவதாக சொன்னார்கள் ஃபல்யக்கும் பில்லைல், இரவிலே எழட்டும் தொழட்டும் என்றார்கள். யார் இரவிலே எழுகிறார்களோ தொழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கபரிலே உதவியாளர்கள் கிடைப்பார்கள். ஆன்மீகத்தின் முதல் அடையாளம். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்வீர்களானால் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழுவார்கள். ஒரு ஃபர்ஸக் 3 மைல் கேட்குமாம் அவர்களுடைய அழுகையின் சத்தம். சுஃபியான் சௌரி தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், கண்ணீர் போய் ரத்தம் கண்ணீரிலிருந்து கசியும் என்று வரலாறு சொல்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், நாளை மறுமையிலே அரிசின் நிழலுக்கு கீழே ஒருவர் இருக்க வேண்டுமா? அரிசின் நிழலுக்கு கீழே இருக்க நாடினால் அவர் உலகத்திலே வாழுகிற பொழுது கொஞ்சம் உலகத்திலே பற்றற்று வாழட்டும், எல்லாமே நமக்குத்தான் என்று இல்லாமல் கொஞ்சம் பற்றற்று வாழட்டும் என்றார்கள். ஹாரூன் ரஷீத் பெரிய அரசர், அரசருடைய மகன் எப்படி வாழ்ந்தார்? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். ஹாரூன் ரஷீதினுடைய மகன் ஒரு கொத்தனார். சனிக்கிழமை மட்டும்தான் அவர் கொத்தனார் வேலைக்கு செல்லுவார், கட்டடம் கட்ட செல்லுவார். ஒரு மனிதரிடத்திலே சென்று சொல்லுகிறார், வாரத்துக்கு 1 நாள் தான் வருவேன் என்று சொல்லி சரி என்று அழைத்து சென்றால் ஒரு வாரத்தின் வேலையை ஒரு நாளில் செய்து முடித்தார்களாம். அடுத்து 6 நாட்கள் இபாதத்திற்காக, அடுத்த வாரம் சனிக்கிழமை வருவாரே கொத்தனார் வேலை பார்ப்பாரு. அடுத்த வாரம் காணவில்லை, 2 வாரம் வந்தார், 3வது வாரம் காணவில்லை. என்ன காரணம் என்று தேடி பார்த்தால் அவர்கள் நோயிட்டு கிடக்கிறார்கள், சக்கராத் ஹாலில் இருக்கிறார்கள். இருக்கிற பொழுது சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு குர்ஆன் இருக்கிறது, ஒரு மோதிரம் இருக்கிறது, நான் இறந்து விட்டால் இதை அரசரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும், ஏனென்றால் என்னுடைய சொத்து அரசரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு புரிகிறது, ஆகா அரசரின் மகன் இவர் என்று புரிகிறது. அரசருடைய மகனாக இருந்து கூட ஜாஹிதாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஜாஹிதாக வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் 2வது அடையாளம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மன் அராதா யகூன ஹிசாபுஹு யஸீரா, நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு யாருக்கு லேசாக வேண்டும் என்று நாடுகிறாரோ, கேள்வி கணக்கு லேசாக வேண்டுமானால் ஃபல்யகுன் நாசிஹன் லினஃப்ஸிஹி வ லிஇஹ்வானிஹி, தானும் உபதேசம் செய்து கொள்ளட்டும், தன் சகோதரர்களுக்கும் உபதேசம் செய்யட்டும். நல்லத தானும் மனசுக்குள்ள பேசணும், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். யார் ஒரு மனிதர் நாளை மறுமை நாளையிலே யார் ஒரு மனிதர் மலக்குகளோடு பேச, மலக்குகளை சந்திக்க நாடுகிறாரோ, உலகத்திலே வாழுகிற பொழுதே மலக்குகளை சந்திக்க நாடுகிறாரோ, பேணுதலாக நடக்கட்டும். ஆன்மீகத்தினுடைய 4வது தூண் பேணுதல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எழுதுவார்கள், நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவன பகுதியிலே செல்லுகிற பொழுது கடுமையான தாகம் எடுக்கும். யாராவது தண்ணீர் கொடுப்பார்களா என்று தேடி பார்க்கிறார்கள், ஒருவரையும் காணவில்லை. ஒரு இடையன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே சென்று இங்கு ஏதாவது தண்ணி கிடைக்குமா என்று கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தண்ணி வேணும்னு கேட்டான் அந்த இடையன். குளிர்ச்சியான தண்ணி வேணுமா, சூடான தண்ணி வேணுமா? எங்க பாலைவனத்துல கடுமையான வெயில்ல குளிர்ச்சியான தண்ணியா கிடைக்குமா? எனக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கொடு என்று கேட்கிற பொழுது
கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நண்பன் இவன் தான் வைத்திருந்த இடையன் குச்சியை பூமியிலே அடித்தான். பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கியது. பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கியது. அந்த தண்ணீர் கடும் குளிர்ச்சியாக இருந்தது. தேனை விட மதுரமாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னுடைய கலீல், எனக்கில்லாத ஆற்றலை உன்கிட்ட தானே நான் கேட்டேன், எனக்கில்லாத ஆற்றலை இந்த சிறுவனுக்கு கொடுத்திருக்கிறாய், என்ன காரணம்? இவன் பேணுதலான சிறுவன், இந்த ஆட்டிடத்திலிருந்து ஒரு மிடல் பால் கூட குடித்ததில்லை. எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறான், ஒரு மிடல் பால் கூட குடித்ததில்லை. இவ்வளவு பேணுதலாக இருக்கிறான். அதனால் இந்த சிறுவன் ஒரு மலையை காட்டி, இதை தூக்கி இன்னொரு இடத்தில் வை என்று சொன்னால் நான் வைத்து விடுவேன். ஒரு மலையை தூக்கி இன்னொரு இடத்துல வைன்னு அந்த இளைஞன் சொன்னான், அந்த சிறுவன் சொன்னால் நான் வைத்து விடுவேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். பேணுதலுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். நம் சமுதாயத்தில் எந்த அளவிற்கு பேணுதல் இருக்கிறது இருந்தால் ஆன்மீகத்திலே அகப்பார்வை உள்ளவர்கள் என்று பொருள், இல்லையா குருடர்கள். சொர்க்கத்திலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வசிக்க யார் நாடுகிறாரோ, இரவு பகலாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளட்டும், சொர்க்கத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வாழலாம் என்றார்கள் அலியுன் கரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திக்ரும் குறைந்து கொண்டே செல்கிறது. சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா, சொர்க்கத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் யாராவது நுழைய நாடுகிறீர்களா, ஃபல்யதுப் இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்திலே நிறைய தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைய வைப்பான் என்றார்கள். தௌபா தினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரலாறுகளை பார்க்கிறோம், எந்த அளவிற்கு தௌபா செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் நாட்டின் அரசர் வேட்டைக்கு செல்லுகிற பொழுது ஒரு வேட்டை பிராணி துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது, அது நாதா குளிக்க, என்னை விரட்டுவதற்குத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாயா? என்னை தேடுகிற நீ உன்னுடைய இறைவனை தேட வேண்டாமா? உன் உணவுக்காக என்னை தேடுகிற நீ உன் இறைவனை தேட வேண்டாமா? இந்த ஒரு வார்த்தை அவர்களை அதே நிலையிலே மாற்றியது. தன்னுடைய அரச உடைகளை எல்லாம் கலட்டி அடிமைக்கு கொடுத்து விட்டு துறவியாக மாறினார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பினார்கள். இன்றைக்கும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். தௌபா. யார் ஒரு மனிதன் பணக்காரனாக நாடுகிறானோ, ராலியம் பிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை யார் பொருந்திக் கொள்ளுகிறானோ அவன்தான் ஆன்மீக மனிதன். யார் ஒரு மனிதன் இன் அராத யகூன மஅல்லாஹி ஃபகீஹா, மார்க்க மாமேதையாக யார் ஆக நாடுகிறாரோ அவர் ஹாஷிஆ, அல்லாஹ்வை பயந்தவராக நடந்து கொள்ளட்டும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யாராவது ஃபகீஹாக, அல்லாஹ் ஒருவரை அறிஞன் என்று சொல்ல வேண்டும். நாம அறிஞன் அறிஞன் பேசிக்கிறதுல பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் ஒருவரை அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் ஹாஷிஆக, அல்லாஹ்வை முழுமையாக பயந்தவனாக இருக்க வேண்டும். கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மன் அராத சாலிமம் மினன் நாஸ், மக்களிடத்தில் யார் சலாமத்தாக எல்லோரும் புகழுகிற அளவிற்கு ஒரு மனிதன் மாற வேண்டுமானால், லா எதுக்குற அகதன் இல்லா பிகைர், நல்லதை மட்டுமே சொல்பவராக இருந்தால் இவர் ஆன்மீக மனிதன், அகப்பார்வை உள்ளவன். இந்த தன்மைகளில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் இவருடைய பார்வையில் கொஞ்சம் குறைகிறது என்று பொருள். இவர் பார்வையில் கொஞ்சம் குறைகிறது, ஆன்மீக குருடராக இருக்கிறார் என்று பொருள் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்ப ஆன்மீகத்திலும் குருடர்களாக இருக்கிறோம். சரி, குடும்பத்திற்குள்ளே வந்து பாருங்களேன், குடும்பத்திலே சிறந்தவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? குடும்பத்திலும் குருடர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். கணவன் கணவனாக வாழுகிறானா, மனைவி மனைவியாக வாழுகிறாளா? மார்க்கம் சொன்ன முறைப்படி வாழவில்லை என்றால் இவர்கள் குடும்பவியல் குருடர்கள். பெண்ணை மனைவியை எப்படி நினைக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்து எழுதுகிறான். மனைவியை பற்றி எழுதுகிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்பனை. ஒருவன் சொல்லுகிறான், பெண்ணே நீ பேய்ங்கிறான். இன்னொருவன் எழுதுகிறான், பெண்ணை பற்றி எழுதுகிற பொழுது அவள் நெருப்பு, தொட்டாலும் சுடுவா. தொடாட்டி தூரத்தில் இருந்தா அந்த நெருப்பினுடைய கதகதப்பு கிடைக்காது. தொட்டாலும் நெருங்கினாலும் பிரச்சனை, நெருங்கலைன்னாலும் பிரச்சனை. ஆணுக்காகவே படைக்கப்பட்ட துரோகிகள் என்று ஒருவன் எழுதுகிறான். இன்னொருவன் எழுதுகிறான், அவள் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருந்தாள், அவள் வெள்ளமாக வந்தாள், மகிழ்ச்சி வெள்ளமாக வந்தாள், அப்பொழுதும் மூழ்கடிக்க விடுவாள். தாயிட்ட இருந்து கூட்டு போயிடுவாள். மகிழ்ச்சியின் வெள்ளமாக வந்தாள், வெள்ளத்தில் மூழ்கடித்து விடுவாள். கவலையிலே அவள் வந்தால் கவலை கடலிலே இவனை மூழ்கடித்து விடுவாள்.
மகிழ்ச்சியாக இருந்தாலும் மூழ்குவது ஆண்தான், கவலையிலே இருந்தாலும் மூழ்குவது ஆண்தான். ஆக இந்த பெண் எல்லா நேரத்திலும் ஆணுக்கு துரோகி என்று எழுதுகிறான். ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லையே, மார்க்கம் அதை சொல்லவில்லை. மார்க்கம் அத்துன்யா குல்லுஹா மதா, உலகம் முழுக்க இன்ப பொருட்கள் நிறைந்த இடம். கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, கைரு மதாஇ துன்யா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களை விட உயர்ந்தவள், சிறந்தவள் ஒரு பெண்மணி என்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் ஆணும் சரியில்லை, பெண்ணும் சரியில்லை. பெண்ணினுடைய நிலை எப்படி இருக்கிறது? முல்லாவினுடைய மனைவியை போன்றிருந்தால் அங்கு சிக்கல் வந்துடும். முல்லாவினுடைய மனைவிக்கு ஒரு ஆசை இருந்தது, கணவனை கஷ்டப்படுத்தி பார்க்கணும். சில மனைவிமார்களுக்கு இந்த ஆசையும் இருக்கு, கணவனை கஷ்டப்படுத்தி பார்க்கணும். கணவனுக்கு சூப்பு கொண்டு வந்து வச்சாச்சு, அதில் நிறைய மிளகா பொடி, நிறைய மிளகு பொடி, எல்லா பொடியையும் போட்டு கணவன் ஒரு உறிஞ்சணும், தலைக்கு ஏறணும், மூளைக்கு போகணும், கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும், என்ன சந்தோஷம், அதை பார்த்து நான் ரசிக்கணும். சரின்னு முல்லா படிச்சுட்டு இருக்கிறாரு, சூப்பு வச்ச உடனே ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பெண்மணியே வருகிறார், தன்னை அறியாமலேயே தண்ணீர் என்று நினைத்து எடுத்து ஒரு உறிஞ்சிடுறான் மனைவியே. தன் வினை தன்னை சுட்டது, கண்ணுக்கு ஏறி மூளைக்கு ஏறி கண்ணில் கண்ணீரா வருது. அழுதுகிட்டே நிற்கிறா. முல்லா கேட்கிறாரு, ஏம்மா அழுகிற, என்ன ஆச்சு என்று கேட்கிற பொழுது எங்க அம்மா நினைப்பு வந்துச்சுன்னாலாம். எங்க அம்மாவுக்கு சூப்புன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எங்க அம்மாவை நினைச்சு அழுகிறேன். உண்மைதான் சொல்றா என்று நினைச்சுக்கிட்டு அவரை சூப்பை வாங்கி குடிச்சா மூளைக்கு ஏறுது, கண்ணில் கண்ணீர் வருது. அவ கேட்கிறா சிரிச்சுக்கிட்டே, நீங்க எங்க அழுகிறீங்க என்று கேட்க, நானும் உங்க அம்மாவை நினைச்சு தாண்டி அழுகிறேன். எங்க அம்மாவை நினைச்சு நீங்க ஏன் அழ வேண்டும்? போகும்போதே கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்கு. இப்படியும் சில பெண்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் குடும்பவியல் குருடர்கள். சில கணவன்மார்களும் இருக்கிறார்கள், நோவினை கொடுப்பதற்கே பிறந்த கணவன்மார்கள். அந்த வகையிலே பார்த்தால் முல்லாவும் ஒரு வகை. ஒரு நாள் இவரே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிற பொழுது பத்திரிகையில் வந்ததா, முல்லாவின் மனைவி இறந்து விட்டார். முல்லாவின் மனைவி இறந்து விட்டார். பார்க்கிறாரு, நம்ம பீவி போயிடுச்சா என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மனைவிக்கு ஒரு இரக்கம் வந்தது. கணவர் இந்த பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு, ஏன்னா பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருக்கு, செய்தியை பார்த்துட்டு பதறி போயிடுவாரேன்னு நினைச்சு போன் எடுத்து பேசியிருக்குது. முல்லாவுடைய மனைவி போன் எடுத்து, இன்றைய காலத்தினுடைய அமைப்பில் சொல்வதாக இருந்தால் எடுத்து சொல்ல, எங்க நான் மூத்தா போயிட்டேன்னு நினைச்சிக்காதீங்க, பத்திரிகையில வந்திருக்கிறது, நீங்களாவது இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. உடனே முல்லா கேட்டாராம், சொர்க்கத்துக்கு நம்பர்லாம் எனக்கு தெரியாது, சொர்க்கத்துக்கு நம்பர்லாம் எனக்கு தெரியாது. மூத்தா போயிட்டு செய்தி வந்துருச்சு, சொர்க்கத்துக்கு நம்பர்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்ப சொர்க்கத்திலிருந்து பேசுறியா, நரகத்திலிருந்து பேசுறியா, எங்கிருந்து பேசுற, அல்லது நம்ம வீட்டில இருந்து தான் பேசுறியான்னு கேட்டாராம். இப்படி சில ஆண்களும் இருக்கிறார்கள். ஒரு ஆண் எல்லோரிடத்திலும் சொன்னாராம், 5 வருஷம் நான் எங்க குடும்பத்துல நல்ல நிம்மதியா வாழ்றேன்னு. உடனே இன்னொருத்தர் மனைவியோடு கஷ்டப்படக்கூடியவர் கேட்டாரு, அதுக்கு என்னங்க வழி, நிம்மதியா நீங்க வாழ்றீங்க, எனக்கு தினமும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து சண்டையா இருக்குது, பிரச்சனையாக இருக்கிறது, நிம்மதிக்கு என்ன செய்வது, 5 வருஷமா நிம்மதியா இருக்கிறீங்களே எப்படி என்று கேட்க, என் பொண்டாட்டி மூத்தா போய் 5 வருஷம் ஆச்சு, என் பொண்டாட்டி மூத்தா போய் 5 வருஷம் ஆச்சு. இப்படி மனைவியை நிந்திக்கிற கணவன்மார்களும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல மனைவிக்கு அடையாளம் 4. அந்த 4ஐயும் அந்த பெண்மணி கடைபிடித்தாள், அவள் ஆரோக்கியமான மனைவி. இல்லை என்றால் கண்ணிருந்தும் குருட்டு மனைவி. முதலாவதாக அவள் முகத்தில் வெட்கம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவ்வளவு அழகாக பேசுகிறார்கள். முகத்திலே வெட்கம் இருக்க வேண்டும், நாணம் இருக்க வேண்டும். அந்நிய ஆடவர்களை பார்க்கிற பொழுது இயற்கையிலேயே கூணி குறுகி செல்லுகிற அந்த நாணம், பாத்திமாவினுடைய நாணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவள் சிறந்த மனைவி. இரண்டாவதாக சொன்னார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளுடைய நாவிலே இனிமை இருக்க வேண்டும். மனைவி கணவனோடு பேசுகிற பொழுது நாவிலே இனிமை இருக்க வேண்டும். இனித்து இனித்து கணவனோடு பேச வேண்டும், மற்றவர்களிடத்தில் அல்ல. இனித்து இனித்து கணவனோடு பேச வேண்டும். வரும்போதே வந்துட்டியாக்கும், இப்படி கேட்டா இவள் குருட்டு மனைவி என்று பொருள்.
அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் உள்ளத்தில் நன்மை இருக்க வேண்டும் என்றார்கள். அவள் உள்ளத்தில் கணவனுக்காக வேண்டி நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும். கணவன் எதை விரும்புவாரோ அதை செய்ய வேண்டும். உள்ளத்தில் நன்மை இருக்க வேண்டும். அவளுடைய கரங்களில் வேகம் இருக்க வேண்டும். சோம்பேறியா வீட்டுக்குள்ள இருக்கிறவ சிறந்தவள் அல்ல. வேக வேகமாக தனக்கு, தன் கணவருக்கு, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். இந்த நான்கும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவள் அகப்பார்வை உள்ள மனைவி. நாள்ல ஏதாவது ஒண்ணு போச்சா பார்வையில ஒரு பவர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளும் இல்லையா குருட்டு மனைவி. கணவனுக்கு பெருமானார் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே அடியாக அடிக்கிறார். யார் சிறந்த கணவன் தெரியுமா? எத்தனை பேர் 100 மார்க், எத்தனை பேர் 0 மார்க் என்று ஒரே வார்த்தையிலே பெருமானார் போட்டுடைக்கிறார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லிஅஹ்லிஹி. உங்கள் மனைவி இடத்தில் யார் நல்ல பேர் வாங்குகிறாரோ அவர்தான் சிறந்த கணவன் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பீவி இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டாக்கா உண்மையிலேயே சிறந்த கணவன். என்னை கும்பகோணத்தில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க, இந்த தனியன்ட்ட நான் மாட்டிக்கிட்டேனே என்று சொன்னால் சைபருக்கு வந்து விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துச் சொல்லுகிறார்கள், ஒரு குடும்பத்திலே சிறந்த குடும்பம் எப்படி உருவாக வேண்டும், குடும்பத்திலே யார் அகப்பார்வை உள்ளவர்கள், யார் குருட்டு மனிதர்கள் என்பதை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். குடும்பத்தினுடைய இன்னொரு பிரிவாக இருப்பதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களின் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும். ஒரு பிள்ளை பெற்றோர்களிடத்திலே செலுத்துகிற பொழுது அகப்பார்வை உள்ள பிள்ளையாக இருக்கிறார்களா அல்லது குருட்டு பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும் உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாக்குகிற அந்த பெற்றோர்களை பற்றி அல்லாமா துல்ஃபிகார் எழுதுகிற பொழுது இன்றைக்கு சமூகத்திலே நடக்கிற அவலங்களை எழுதுகிறாங்க. சமீப காலமாக பிள்ளைகள் பெற்றோர்களின் மீது செலுத்துகிற அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு ஒரு வரலாற்று சான்றை எழுதுகிறார்கள். சமீபத்தில் நடந்த வரலாறு. ஒரு பையனை நல்லா படிக்க வச்சு, உயர்ந்த படிப்பிலே படிக்க வச்சு என்ஜினியராக மாற்றுகிறார்கள். திருமணமும் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடிக்கிற பொழுது பொதுவாகவே இன்ஜினியருக்கு இன்ஜினியர் பொண்ணு தான் அப்படிங்கிற பழக்கமெல்லாம் இப்போ நடைமுறை காலத்திலே அதிகரித்து வருகிறது. அதனால் ஒரு இன்ஜினியர் பெண்ணை கல்யாணம் எல்லாம் முடிச்சதற்கு பிறகு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, உங்கள் கிழடுகளோடெல்லாம் நான் வாழ முடியாது. எந்த ஒரு மனைவி கணவனுக்கு முன்னால் தன்னுடைய மாமியாரை பார்த்து இந்த கிழடுகளோடு வாழ முடியாது என்று சொல்லுகிறாரோ, பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு, அந்த இடத்திலே இருக்கிற கணவன் உடனே கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டிக்கவில்லை என்றால், மனைவியை கண்டிக்கவில்லை என்றால், பெற்றோர்களை குறை சொல்லுகிற பொழுது கண்டிக்கவில்லை என்றால், லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் சாபம் அவரின் மீது உண்டாகட்டும், மலக்குகளின் சாபம் உண்டாகட்டும், மற்றவர்களின் சாபம் உண்டாகட்டும் என்கிறார். ஆனால் திருமணமான காம புதிசிலே திருமணமானவர்கள் இயற்கையிலேயே அந்த பிரியத்தின் உச்சகட்டம், கிழடுகளோடு வாழ முடியாது என்று சொல்லுகிற பொழுது சரி தனி குடித்தனம் போய்விடலாம் என்று தனி குடித்தனத்திற்கான ஆவண ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. நடந்த ஒன்று என்றாலும் கூட இன்றைக்கு சமூகத்தில் ஏராளமான இடங்களில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகள் அந்த பெற்ற பிள்ளைக்காக அவள் பட்ட கஷ்டங்கள் எப்படி பார்த்தீர்களா? மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும். நீங்கள் கோழிகளை பார்த்திருக்கலாம். பூனை பிடிக்க வரும், ஆனா கோழிக்கு நல்லா தெரியும் பூனையோடு நான் போரிட்டு ஜெயிக்க முடியாது என்பது தெரியும். பூனையோடு போரிட்டு ஜெயிக்க முடியாது, நாயோடு போரிட்டு ஜெயிக்க முடியாது என்பது தெரியும். இருந்தாலும் கூட தன் குஞ்சுகளின் மீது தாக்க வருகிற பொழுது முதலில் நான் இறக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் என் குஞ்சுகளை தொட முடியும் என்று எதிர்த்து நிற்கிறதே, அந்த வேலையைத்தான் ஒரு தாய் செய்கிறார். தன் பிள்ளைக்காக எத்தனை நாட்கள் அவள் விழித்திருப்பாள், வயிற்றிலே வளர்க்கிற பொழுது எத்தனை நாட்கள் அவள் கஷ்டப்படுவாள். என்றைக்காவது இந்த இளைஞர்கள், திருமணம் முடித்த புதிய இளைஞர்கள் நினைத்திருக்கிறார்களா என்றால் குடும்பத்திலே குருடர்களாகவே வாழ்கிறார்கள். இன்றைக்கு இந்த குருட்டுத்தன்மை நிறைந்து கொண்டே வருகிறது. இதை சொல்லுகிறார்கள் துல்ஃபிகார். கடைசியிலே தனி வீடு போகிறார்கள். அம்மா நீ ஒரே மகன், உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், செல்ல வேண்டாம் என்றெல்லாம் தடுக்கிறார்கள். ஆனால் செல்லுகிறார்.
தனி குடித்தனம் சென்று ஒரு சில மாதங்களுக்கு பிறகு உயர்ந்த வேலை வெளிநாட்டிலே சவுதி அரேபியாவிலே வேலை கிடைக்கிறது. வேலையிலே சேருகிறார். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் நிறைய உம்ராக்களை செய்கிறார். இந்த நடுவிலே தாயோடு தொடர்பு இருந்தால் என்னோடு தொடர்பு வேண்டாம் என்று மனைவி சொல்கிறார். தாய் தந்தையோடு தொடர்பு வைத்திருந்தால் என்னோடு தொடர்பு கூடாது. மனைவியின் தொடர்பு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயின் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 17-18 ஆண்டுகள் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஒரே பிள்ளையை வளர்த்து உருவாக்கிய அந்த தாயின் மனம் என்ன பாடுபடும் துண்டாக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தான் 12 ஹஜ் செய்தாராம். தாயை துண்டித்து விட்டு 12 ஹஜ் செய்கிறார். ஆனால் அவர் எழுதுகிற வார்த்தை, ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் உம்ராவிலே உறங்குகிற பொழுது உனக்கு உன்னுடைய ஹஜ்ஜிலா துக்குபல் ஹஜ்ஜத்துகு, கனவிலே உன் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரோ வந்து சொல்லி வருகிறார்கள், உன் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. உள்ளத்திலே ஒரு கலக்கம். அடுத்த ஆண்டு வருகிறார், உன் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. 12 ஆண்டுகள். இதற்கு பிறகு ஒரு மாமேதையை சந்தித்து கேட்கிறார், இதற்கு என்ன பொருள்? உன் தாயை நீ நிந்திக்கிறாய் என்று பொருள். புனிதமான இடம் அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லா. பெருமானார் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை அப்படியே அழிக்கிற ஆற்றல் ஹஜ்ஜுக்கு உண்டு. அந்த ஹஜ்ஜால் கூட அழிக்க முடியாத தீமை பெற்றோர்களுக்கு செய்கிற தீமை, ஹஜ்ஜால் கூட அழிக்க முடியாத தீமை. கடைசியில 12வது ஹஜ்ஜுக்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார். தன்னுடைய மனைவி இடத்திலே கூட கேட்காமல் தாயை பார்க்க வேண்டும், பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று சென்று பார்க்கிறார். வீட்டிலே காண கிடைக்கவில்லை. உற்றார் உறவுகள் எல்லாம் ஒரு அட்ரஸை சொல்லுகிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் தந்தை வஃபாத்தாகி விட்டார். வஃபாத்தான செய்தியும் இவருக்கு தெரியாது. தந்தை வஃபாத்தாகி விடுகிறார். தாய் 18 ஆண்டுகளில் தாயின் பார்வை போய்விடுகிறது. வாதத்திலே படுத்து கிடக்கிறார் அந்த தாய். அந்த தாயை போய் பார்த்து லேசாக காலை அமுக்கி அந்த தாயிடத்திலே, நான் தான் உன் மகன் வந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் கட்டி அணைக்கிறாள். மகன் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்தார். இதுதான் தாய். மகன் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் மன்னித்து, மகனே உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு கண்ணில்லை மகனே, உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு கண்ணில்லை மகனே, நீ எப்படி இருக்கிறாய் மகனே என்று கேட்டால் அந்த தாயினுடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகம் அந்த தாய்மைக்கு கொடுக்கிற உதாசீனம் என்ன? நாம் பெற்றோர்களோடு குருடர்களாக இருக்கிறோமா அல்லது அகப்பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோம்? இந்த சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் பெற்றோர்களும் பிள்ளை வளர்ப்பிலே குருடர்களாகவே வாழுகிறார்கள். எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அந்த மார்க்கத்தினுடைய முறையிலே குருடர்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது? பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுது. முதலில் வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு தீன் தெரியணும். அப்பதான் அந்த பிள்ளையை உருவாக்க முடியும். எந்த வீட்டிலே ஒரு பெண்மணி இடத்திலே தீன் இல்லையோ அந்த வீட்டிலே உருவாக்கம் சரியாக இருக்காது. நீங்கள் ஆய்வுக்கு எடுக்கலாம். வீட்டிலே பெண்களுக்கு தீன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். தீனுள்ள வீட்டிலே உருவான பெண்கள், உருவான பிள்ளைகள் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். எந்த அளவுக்கு தீன் பட்டுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டினால் நன்றாக தெரியும். ராபியத்துல் பசரியா, மாலிக் பின் தீனார், பெரிய மகான். இந்த மாலிக் பின் தீனார் ஒரு ஆற்றுக்கு அருகிலே அமர்ந்து இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றுக்கு அருகிலே அமர்ந்து ராபியத்துல் பசரியா அம்மா வர்றாங்க. அந்த வழியில பார்த்த உடனே என்ன செஞ்சாங்களாம், ஓடுற தண்ணீர்ல முசல்லாவை விழிச்சு தொழுதாங்க. ஓடுகிற தண்ணீரிலே முசல்லாவை விரித்து தொழுகிறார்கள். எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தொழுகிறார்கள். உடனே ராபியத்துல் பசரியா, பெண்கள் நாங்க என்ன சாதாரணமானார்களா என்று நினைத்து கொண்டு காற்றிலே முசல்லாவை விரித்து தொழுதாங்க. இவங்களுக்கு மேல வானிலை முசல்லாவை விரித்து தொழுகிறார்கள். தொழுது விட்டு சொன்னார்களாம், இது ஒரு பெரிய அற்புதம் அல்ல மாலிக்கே, இது ஒரு பெரிய அற்புதம் அல்ல, உன் பிள்ளைகளை சீராக வளர்ப்பதுதான் அற்புதம் என்றார்.
இது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. பிள்ளைகளை சீராக வளர்ப்பது தான் அற்புதம். ஒரு பெண் சொல்லுகிறார்கள் என்றால் மார்க்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹினுடைய தாயார் எவ்வளவு பெரிய சீதேவி என்றால், இவர்களுடைய பெயர் முஹம்மது, இவர்களுடைய அண்ணனுடைய பெயர் அஹ்மத். அஹ்மதே கஸ்ஸாலி, முஹம்மதே கஸ்ஸாலி. அஹ்மதே கஸ்ஸாலி இமாம், முஹம்மதே கஸ்ஸாலி மார்க்க மாமேதை காசி. 1000 நூல்களுக்கு மேலே எழுதியவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அண்ணனுக்கு பின்னால் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. முதல் ரக்காத் முடிஞ்சு 2வது ரக்காத் தொழுகிற பொழுது தொழுகையை விட்டு விட்டு வீட்டுக்கு சென்று விட்டாங்க. என்னடா ஒரு காசி சாப், ஒரு நீதிபதி பாதி தொழுகையிலே வெளியே போகிறாரே என்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் சென்று கேட்கிறார்கள், தொலை வச்சது உங்க அண்ணன், ஆனா நீங்க பாதி தொழுகையிலேயே போயிட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்க ஒன்றுமே பேசவில்லை. கடைசியிலே தாயாரிடத்திலே வழக்கு செல்கிறது. இமாம் கஸ்ஸாலிக்கே தீர்ப்பு சொல்லுகிற அளவிற்கு ஆற்றல் இருந்தது அந்த தாயாருக்கு. தாயாரிடத்திலே வழக்கு செல்கிறது. இவர் பாதியிலேயே தொழுகையை விட்டு விட்டு வந்து விட்டார். உடனே கேட்கிறாங்க, தாயார் கேட்டாங்க, ஏன் மகனே பாதியிலேயே தொழுகையை விட்டுட்டு வந்துட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, ஆமா அவர் என்ன அண்ணன் தொலை வச்சாரு, முதல் ரக்காத்து நல்லா தொலை வச்சாரு, 2வது ரக்காத்தினுடைய தொழுகையிலே அவர் தக்பீர் கட்டி இருக்கிற பொழுது பெண்களினுடைய அசுத்தம் சம்பந்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுடைய மாதவிடாய் காலங்களில் அவர்கள் எப்படி நடப்பது என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இடத்திலே மாதவிடாயை நினைக்கிறாரே, இவருக்கு பின்னால் நான் தொழுவதா முடியாது, அதனால் வந்து விட்டேன். தாயார் உடனே சொன்னார்களாம், நீங்கள் 2 பேருமே வேலையை ராஜினாமா செய்யுங்கள் என்றார். நீங்களும் வேலையில் இருக்கக்கூடாது இமாமத்திலே, இமாம் கஸ்ஸாலி நீங்களும் இருக்கக்கூடாது. தாயாரிடத்தில் என்ன காரணம் என்று கஸ்ஸாலி கேட்கிற பொழுது, அவர் ஹைலை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார் மாதவிடாயை, நீ ஏன் அவரை பற்றி நினைத்தாய், அல்லாஹுவை பற்றி அல்லவா நினைக்க வேண்டும், நீ ஏன் அவர் இதை நினைக்கிறார் அதை நினைக்கிறார் என்று நீ ஏன் நினைக்க வேண்டும், நீயும் ரப்புல் ஆலமீனை நினைக்கவில்லை அவரும் நினைக்கவில்லை, 2 பேரும் இமாமத்துக்கு தகுதி இல்லை என்றால் அந்த தாய் எப்படி இருந்திருக்க வேண்டும். அது போன்ற தாயார் நம்முடைய வீட்டில் இருக்கிறார்கள். அப்ப வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு மார்க்கப்பட்டு இருக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு மார்க்கப்பட்டோடு இருந்தார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவான வரலாறு இது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா கணவர் அபூ தல்ஹா ஷாமுக்கு செல்கிறார். வருகிற பொழுது இவர்களுடைய மகன் இறந்து போய்விட்டார். இறந்த மகனை ஒரு அறையிலே போட்டு பூட்டி விட்டு, ஒரு அறையிலே போட்டு பிட்டு விட்டு தன்னுடைய கணவர் வருகிற பொழுது சந்தோஷமாக உணவு கொடுக்கிறார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அன்று இரவு மகன் இறந்த செய்தியை சொல்லவே இல்லை, சந்தோஷமாக 2 பேரும் ஒன்றாக இல்லறமும் நடத்துகிறார்கள். காலையில எழுகிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த அமானிதம் பிள்ளைகள், அமானிதத்தை அல்லாஹ் கேட்டா என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்துடணும். நம்முடைய அமானிதத்தை அல்லாஹ் கேட்டான், கொடுத்து விட்டேன். நேற்று இரவு நம்முடைய பிள்ளை இறந்து விட்டது என்றார். இது கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க அபூ தல்ஹா, நாயகமே என்னுடைய மனைவி என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா, இப்படி செஞ்சிட்டாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள். அப்படி செய்து இன்று இரவு நீங்கள் இல்லறம் கூடிய காரணத்தினால் அழகான பிள்ளை உங்களுக்கு இருக்கிறது என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு உருவாக்கிய பிள்ளைதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. சிறு பிராயத்திலேயே பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, நாயகமே உலகத்திலேயே சிறந்த ஆசிரியராக உங்களைத்தான் நான் பார்க்கிறேன், நாயகமே உலகத்திலேயே சிறந்த ஆசிரியராக என் பிள்ளையை உருவாக்கி கொடுங்க. 10 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸை எப்படி உருவாக்குகிறார்கள் தெரியுமா, எப்படி உருவாக்குகிறார்கள் தெரியுமா, உனக்கு அல்லாஹ் குழந்தையிலே பரக்கத்தை செய்யட்டும், பொருளாதாரத்திலே பரக்கத்தை செய்யட்டும் என்றார்கள். அவர்கள் வாழுகிற காலத்திலேயே பேரன் பேத்திகளாக மகன் மக்களாக 103 பேர்களை பார்த்தார்களாம். எல்லோருடைய தோட்டத்திலும் ஒரு வருடத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் இவர்களின் தோட்டத்திலே மட்டும் 2 விளைச்சல்கள் இருக்கும் என்று எல்லா சஹீஹான கிதாபுகளும் சொல்லி காட்டுகிறது என்றால் பெருமானாரின் உருவாக்கம். இதற்கு என்ன காரணம், அந்த தாய் தான் காரணம். அப்ப தாயிடத்திலே மார்க்கம் இருந்தால் அந்த பிள்ளைகள் சீராக இருக்கும். தாயிடத்திலே மார்க்கம் இல்லை என்றால் குருட்டு பிள்ளைகளைத்தான் இந்த தாய் உருவாக்க முடியும். 2வது அன்பு இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே அந்த தாயார் அன்பை போதிக்க வேண்டும். இன்றைக்கு டிவி யுகமாக இருக்கிற காரணத்தினால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. டிவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த சீரியலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு செல்வார்கள். ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை தோளிலே வைத்துக் கொண்டு செல்வார்கள் என்று பார்க்கிறோம். நிஅமல் ராகிப் வ நிஅமல் மர்கூப், இந்த வாகனமும் நல்ல வாகனம், இந்த வாகனத்திலே வாகனிக்கக்கூடிய 2 என்னுடைய பேரர்கள் நல்ல பிள்ளைகள் என்று இறக்குகிற பொழுது ஆசையாக அன்பு முத்தம் கொடுத்து இறக்குவார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே. இந்த அன்பு வார்த்தைகளை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறோமா, அல்லது அதட்டி அதட்டி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறோமா?
உருவாக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்போடு உருவாக்கினால் நல்ல நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள், இல்லை என்றால் குருட்டு பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அதை போன்று தர்பியத்து சீராக இருக்க வேண்டும். பிள்ளைகளை உருவாக்குகிற பொழுது நல்ல சீரான தர்பியத்தை கொடுத்து, செல்லம் கொடுக்கிறதுக்கு மார்க்கம் செல்லம் கொடுக்கணும், கண்டிப்போடு கூடிய செல்லத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. நல்ல தர்பியத்தை கொடுக்க வேண்டும், கஸ்லானியத்தை கொடுத்து விடக்கூடாது. மன உறுதியை அந்த பிள்ளைகளின் ஆரம்பத்திலிருந்தே கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 4 பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? ஹன்சா வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். போர்க்களம் வருகிறது, மகனே நான் உங்களை கோழைகளாக வளர்க்கவில்லை, மகனே நான் உங்களை கோழைகளாக வளர்க்கவில்லை, நீங்கள் போர்க்களத்திற்கு சென்று பல பேர்களை கொன்று குவித்து நீங்கள் ஷஹீதாவதை நான் பிரியப்படுகிறேன் மகனே. எந்த தாயாவது சொல்லுவாங்களா நம்ம தாய்? ரோட்ல போகும்போது பார்த்து போப்பா, அப்படி போப்பா, இப்படி போப்பா, ராத்திரி போகும்போது பூச்சாண்டி இருக்கும்பா, கொஞ்சம் பார்த்து போப்பா. பூச்சாண்டி பயத்தை காட்டியே இன்றைக்கு கோழைகளாக ஆக்கப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால மன உறுதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி வளர்க்க வேண்டும். நல்ல தாலிமை, நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்ல முறையிலே உரிய வயதிலே திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். இதெல்லாம் யார் செய்கிறார்களோ இவர்கள் அகப்பார்வை உள்ள பெற்றோர்கள். அப்படி இல்லை என்றால் குருட்டு பெற்றோர்கள் என்று பொருள். இவர்கள் மார்க்கத்திலே குருடர்களாகவே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் புரட்டி பாருங்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார சிந்தனை என்று வருகிற பொழுது பொருளாதாரத்திலேயும் நிறைய குருடர்களை நாம் பார்க்கப்படுகிறது. மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு மாற்றமாகவே பொருளாதாரத்தை ஈட்டுகிற, பொருளாதாரத்தை செலவழிக்கிற குருடர்களும் நம் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் பொருளாதாரத்தை ஈட்டு சொன்னா அந்த முறையும் இல்லை, எப்படி அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்க சொல்லுகிறான் அந்த முறையும் இல்லை. சமுதாயத்தினுடைய நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ரிவாயத்து செய்கிறார்கள், ரியாது ஸாலிஹீனிலே 3 பேர்கள் இருந்தார்களாம். ஒரு வழுக்கத்தல, ஒரு குஷ்டரோகி, ஒரு கண் தெரியாதவர். இந்த 3 பேர்களும் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய வழுக்கத்தல சரியாகணும், என் குஷ்டரோகம் சரியாகணும், என்னுடைய கண் பார்வை சரியாகணும். மலக்குகள் வருகிறார்கள், அந்த வழுக்கத்தலை இடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. எனக்கு வழுக்கத்தலை சரியானா போதும் யா அல்லாஹ், வழுக்கத்தலை சரியானா போதும் என்று சொல்ல துஆ செய்கிறார்கள். ஒரு 1000 ஒட்டகங்களை கொடுத்து விட்டு சென்றார்கள், இதை வளர்த்துக் கொள்ளுங்கள். குஷ்டரோகி இடத்திலே உங்களுக்கு என்ன பிரச்சனை, குஷ்டம் போகணும், அது நீங்குவதற்கு துஆ செய்தார்கள். ஒரு 1000 மாடுகளை கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அதற்கு அடுத்து கண் தெரியாதவரிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்க, என் கண் பார்வை தெரிந்தால் போதும். 1000 கண் பார்வையும் தெரிய வைத்து 1000 ஆடுகளை கொடுத்து அடுத்த ஆண்டு வந்தார்கள். அடுத்த ஆண்டு வந்து அந்த வழுக்கத்தலைக்கு அருமையான முடி, நல்ல ஹிப்பி வச்சிருக்கிறாரு, ரொம்ப ஜம்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் தானே உங்களுக்கு இவ்வளவு ஒட்டகங்களை கொடுத்தான், இவ்வளவு வளர்ச்சியை கொடுத்தான், அல்லாஹ்வினுடைய பொருளில் இருந்து ஏதாவது கொடுங்கள் என்கிற பொழுது என்னவே அல்லாஹ்வா, எல்லாம் என்னுடைய சம்பாத்தியம். ஹாரூன் சொன்னதை போன்று எல்லாம் என்னுடைய சம்பாத்தியம், இத்தனை ஒட்டகங்களுக்கு நான் சொந்தக்காரன், என் அறிவை வைத்துத்தான் நான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பத்துவா செய்து விட்டு சென்றார்கள். அத்தனையும் அழிந்து போனது. அடுத்து குஷ்டரோகிட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இது எல்லாம் இறைவன் கொடுத்தது தானே, இறைவன் கொடுத்ததிலிருந்து கொஞ்சம் கொடுங்களே என்கிற பொழுது, இறைவன் கொடுத்ததா? இந்த மாடுகளை பார்த்தா அப்படியா தெரியுது? அல்லாஹ் கொடுத்ததா இருந்தா இவ்வளவு கொழுன்னு வச்சிருக்க முடியுமா? இவ்வளவு பால் பண்ண உருவாக்கி இருக்க முடியுமா? இவ்வளவு நிலபுலங்களை வாங்கி இருக்க முடியுமா? எல்லாம் நான் சம்பாதிச்சது, அழிஞ்சு போடா நாசமா போனவனே என்று அவனுக்கு துவா செய்ய எல்லோரும் அழிந்து போனார்கள். அந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் ஒளிந்து போனது. கண் தெரியாதவரிடத்திலே சென்று அந்த கண் தெரியாதவரை பார்த்து, இறைவன் உங்களுக்கு பார்வையை கொடுத்தானே, அதோடு சேர்த்து ஆட்டையும் கொடுத்தானே, அதிலிருந்து ஏதாவது கொஞ்சம் இறைவனுக்காக கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது கண்ணை கொடுத்ததே இறைவன் பெரிய விஷயம், பார்வையை கொடுத்ததே இறைவன் பெரிய விஷயம். அதனால் ஆடுகளில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள் என்றார்களாம். எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள். வந்தவர்கள் எல்லாம் மலக்குகள், ஆடுகளை எடுத்துட்டு போய் மேய்க்கமா முடியும்? வேண்டாம் வேண்டாம் என்று துஆ செய்து விட்டு சென்றார்கள். அந்த ஆட்டு மந்தைகள் பெரிதாக மாறியது. குருடராக இருப்பவர்கள் எல்லாம் குருடர்கள் அல்ல. கண் பார்வை இருந்தும் கூட பார்வையிட்டு திரிகிறார்களே. பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தது என்று நினைக்காமல் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று நினைப்பவர்கள் பொருளாதார குருடர்கள். அல்லாஹ் கொடுத்ததை நம்பி அவனுக்காக செலவழிக்க யார் துணிகிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி வருகிற பொழுது புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. எப்படி பெருமானார் செலவழிப்பார்கள் என்று கேட்கிற பொழுது, காற்றை போன்று பெருமானார் செலவழிப்பார்கள். காற்று எப்படி செலவாயிட்டு இருக்கு? மின்சாரத்திலே கூட தட்டுப்பாடு வந்து விட்டது.
பிரச்சனைகள் இருக்கிறது. காற்றில் கொஞ்சம் தட்டுப்பாடு வந்தால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லுகிறது, இந்த கோவைக்கு ஒரு 4 மணி நேரம் காற்று ஒவ்வொரு நாளும் நிறுத்தி வைக்கப்படும். 4 மணி நேரம் காற்று நிறுத்தி வைக்கப்படும். அதனால நீங்க ஏதாவது ஜெனரேட்டர் வைக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது போடுறத யூபிஎஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கங்க. போட்டு காற்றை உருவாக்கி அல்லது ஆக்சிஜனை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எத்தனை தலை கீழே உருளும். காற்றிலே வாழ்க்கையில் என்றைக்கும் காற்று தட்டுப்பாடாக இருந்ததில்லை. இதை போன்று பெருமானார் கொடை கொடுத்தார்கள் என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்கிறார்கள் என்றால், எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவழிப்பது, அத்தனையும் நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. மார்க்க முறைப்படி செய்தால் இவர்கள் கண்ணுள்ள பொருளாதார நிபுணர்கள் என்று பொருள், இல்லை என்றால் இதிலும் குருடர்கள் என்று பொருள். எனவே மார்க்கம் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறது. வணக்கத்திலும் சில குருட்டுத்தன்மை இருக்கிறது. எப்படி வணங்க வேண்டும், பெருமானார் ஒரே ஒரு ஹதீஸில் ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். வணக்கம் எப்படி இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார், வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்னக ஸல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ தொழவில்லை, நீ தொழுதுகொள் என்றார்கள். நீ தொழவில்லை, தொழுதுகொள். சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ இப்ப தொழுதுக்கோ, தொழவில்லை என்றார்கள். வந்தவர், நான் தானே தொழுதுட்டு வந்தேனே, நாயகமே தொழுகலைன்னு சொல்றீங்களே. சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி. ரெண்டாவது தடவை வந்தாரு, தொழுதுட்டு வெளியே போறாரு. பெருமானார் சொல்றாரு, சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ ஒன்றும் தொழுகலை. அவருக்கு குழப்பமாகி போச்சு. 3 தடவை தொழுதுட்டேனே நாயகமே, நீங்க தொழுகலைன்னு சொல்றீங்களே, இதுக்கு பேரா தொழுகைன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பேரா தொழுகை. தொழுகை என்று சொன்னால் தக்பீரை கட்டி நிம்மதியாக இருந்து ருக்கு நிம்மதியாக செஞ்சு சுஜூது நிம்மதியாக செய்து நிம்மதியாக தொழுகை நடத்த வேண்டும். தவிர காக்கா கொத்துன மாதிரி கொத்துனா இதற்கு பேரா தொழுகை. தொழுகையில் குருடர்கள். இன்றைக்கு வணக்கத்திலே குருடர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம். பேருக்கு வணக்கம் என்று சொல்லுகிறோம், தவிர இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்று நினைத்து தொழுபவர்கள் யாராவது இருக்கிறோமா? கல்வி ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறோம், பெரிய பெரிய கல்விகளை படித்துக் கொண்டிருக்கிறோம், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகியிருக்கிறோம். ஆனால் உண்மையான கல்வி, ஆகிரத்தினுடைய கல்வி, அந்த ஆகிரத்தினுடைய கல்வியை நாம் எந்த அளவிற்கு படித்திருக்கிறோம்? குறைந்தபட்சம் அதற்கு அடிப்படையாக இருக்கிற, அதற்கு மத்தனாக இருக்கக்கூடிய, மேலோட்டமாக இருக்கிற அல் குர்ஆனையாவது பார்த்து ஓத தெரிந்திருக்கிறோமா? அல் குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்திருக்கிறோமா? குர்ஆன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே கல்வி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் உலகத்திலேயே 27 பேர் தான் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. வெறும் 27 பேர்கள் இருந்தார்கள். இந்த குர்ஆனினுடைய மகிமை, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் காமிலாக்கி கொடுத்து விட்டேன் நாயகமே என்று சொல்லி உலகத்தையே ஒரு கையிலே ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறான். எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் பேசிக் கொள்கிறோம். இந்த உலகத்தையே நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோமே, என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா மறுமையையும் நம்முடைய கையிலே வைப்பதற்கு என்ன வழி என்று யோசித்திருக்கிறோமா? மறுமையையும் நம்முடைய கையிலே வைப்பதற்கு வழி ஒன்று இருக்கிறது, அதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆனின்படி அதை ஓதி அதன்படி அமல் செய்தால் மறுமையும் நம்முடைய கையிலே இருந்துவிடும். இந்த மறுமையை யார் தாங்கி பிடிக்கவில்லையோ அவர்கள் ஆகிரத்தினுடைய விஷயத்திலே கல்வியிலும் குருடர்களாகத்தான் இருக்கிறார்கள். அரசியலிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுக்கிறார்களே. ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும், கருத்து சுதந்திரம், வாழ்வு சுதந்திரம், கௌரவ சுதந்திரம் என்று ஏராளமான சுதந்திரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்களே. ஆனால் இந்த சமுதாயம் அந்த விஷயத்திலேயும் சமுதாய அக்கறை இல்லை, சமுதாயத்திற்கு கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை. இப்படியே சுட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சூரியனுக்கு பின்னால் வருகிற பிறையை போன்றல்லவா நாம் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். என்னைக்குமே சூரியனுக்கு பின்னாடி தான் பிற போகும். அதே மாதிரி நம்ம பிறையும் எப்பயுமே சூரியனுக்கு பின்னாடியே போய் பழக்கப்பட்ட பிற இப்படியே சென்று கொண்டிருக்கிறோமே. இதுதானே நம்முடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, அரசியல் சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா என்றால் அதிலும் குருடர்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி எங்கு பார்த்தாலும் குருடர்களாக இருக்கிறோமே. பலவித குருடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இனியாவது அகப்பார்வையோடு இருந்து இந்த சமுதாயத்தை காக்கிற, நம்மை காக்கிற, நம்முடைய குடும்பத்தை காக்கிற, தொழில்துறைகளை காக்கிற, இறை அச்சத்தை ஏற்படுத்துகிற நிலையை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் குளிப்பு கடமையானவர்களுடைய நிகழ்வுகள் என்ன? நேற்றைய மசாயிலே நிறைய பேர்கள் கேட்டது, இந்த டை அடிக்கலாமா? எப்பயுமே இளமையா இருக்கணும்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. டை அடிக்கலாமா என்றால், டையில 2 வகையான டை இருக்கு. நெகப்பாலிஸ் மாதிரி உள்ளது, இது கூடாது. மருந்தாணி மாதிரி உள்ளது, அதாவது தாடியிலேயோ அல்லது முடியிலேயோ ஒட்டாது.
இதை போன்ற டை தண்ணி உள்ளே செல்லுவதை தடுக்காது, மருந்தாணியை போல உள்ளே செல்வதை தடுக்காது. இந்த டை அடிப்பது கூடும், மற்றது கூடாது. நிகப்பாலிசை போல உள்ளது கூடாது. உதிர்கிற தன்மை உள்ளது இருக்கிறதே இது கூடாது. இன்றைய மசாயில்ல ஜனாபத் குளிப்பு கடமையானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சாப்பிடலாமா, குடிக்கலாமா? சில பேர் பார்த்தாக்கா ஜனாபத்து கடமையாயிரும், காலையில் எழுந்திரிச்சதுக்கு பின்னாடி அவர் எப்பயும் போல வளமையாக டியூட்டிக்கு போவார். ஏன்னா தொழுகிற பழக்கம் தான் நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப குறைவாயிருச்சு. டியூட்டிக்கு போவார், எல்லாம் முடிப்பார், அவர் நினைச்ச நேரத்தில் குளிச்சுக்கலான்னு நினைப்பார். ஆனால் மக்ரூ, ஒருவர் ஜனாபத் ஆயிட்டாக்கா உடனே எந்திரிச்சு ஒழு செய்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்கிறது உடனே எந்திரிச்சு ஒழு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒழு செய்ததற்கு பிறகு சாப்பிடலாம், ஒழு செய்ததற்கு பிறகு சலாம் சொல்லலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. ஜனாபத்துக்காரர்கள் குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. துவாவுடைய நோக்கத்தில் ஓதலாம். ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார் ஜனாபத்துடைய காலத்தில், ஆனால் துவாவுக்காக ஓதுகிறார், துவா செய்வதற்காக ஓதுகிறார், அது கூடும். திக்ருகள் கூடும் ஜனாபத்தினுடைய காலத்தில். இரண்டாவதாக இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு பிரச்சனையில் ஒன்று, குளிக்கிற இடமும் பைத்துல் கலாவும் ஒன்றாவே கட்டுப்பட்டு இருக்கிறது. குளிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி குளிக்கிறது சுன்னத்து, பைத்துல் கலாவுக்கு போகும்போது பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. அதனால ரெண்டும் ஒன்றாவே இருக்கு. இப்போ பிஸ்மில்லா சிக்கல் வந்துருச்சுங்க. பிஸ்மில்லா சொல்றதா இல்லையா? இன்னொரு சிக்கல் அங்கே இருக்கிறது, வலது காலை வச்சு உள்ளே போகிறதா, இடது காலை வச்சு உள்ளே போகிறதா? குளிக்க போகும்போது வலது காலை வச்சு போகணும், கக்கூசுக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும். இப்போ எப்படி வச்சு போகிறது? தப்பிடுறதா? எப்படி என்ன செய்யறது? இப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனால் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிலையில வெளியிலே பிஸ்மில்லா சொல்லிக்கொள்ள வேண்டும். இடது காலை வைத்துத்தான் உள்ளே செல்ல வேண்டும். வெளியிலே பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், இடது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும். மூன்றாவது ஒரு மசாலா, நஜீஸான துணிகளை வண்ணானுக்கு போடுகிற பொழுது, லாண்ட்ரியில் போடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம விசாரிக்க வேண்டும். அசுத்தமான துணிகளை வண்ணானுக்கு போடுகிற பொழுது எப்படி துவைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஓடுற தண்ணியில் துவைச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை. சிலர்கள் குட்டம் மாதிரி வச்சு சின்ன ஒரு குளம் மாதிரி சின்ன அமைப்பில் வைத்து துவைக்கக்கூடிய பழக்கம் இருக்குமே, ஆனால் நம்முடைய துணி சுத்தமாகாது. நாம் அசுத்தத்தையே போட்டுக்கொண்டு தொழுகைக்கு வருகிறோம் என்று பொருள். அதனால் எப்படி துவைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நாலாவது ஒரு மசாலா, நேற்று ஒருவர் அழகாக கேட்டார். நாம் தொழுக வந்துடுறோம், வந்ததுக்கு பின்னாடி தொழுதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா கொஞ்சம் ரத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ நஜீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, இப்போ தொழுக கூடுமா என்றால், நஜீஸோடு ஆடையிலோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல நஜீஸ் இருந்தால் ₹1 அளவுக்கு இருந்தால் மன்னிப்பு இருக்கிறது. ₹1 அளவுக்கு நஜீஸ் இருக்கிறது அவரிடத்துல, மன்னிப்பு இருக்கிறது, மார்க்கம் சொல்லுகிறது. அதற்காக வேண்டி அவருடைய தொழுகையை திரும்ப தொழுக தேவையில்லை. இன்னொரு மசாலாவும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. கிணற்றிலே நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் டேங்க் வச்சுருப்போம், அல்லது ஏதாவது தொட்டிகளை வைத்திருப்போம். அதில் ஏதாவது ஒரு பொருள் விழுந்து இறந்து போய்விட்டார், என்ன சட்டம்? நம்ம அதில் இருந்தால் ஒளி செஞ்சுருப்போம், தொழுதுருப்போம், தொடச்சிருப்போம், அதே நேரத்தில் துவைச்சிருப்போம், எல்லாமே செஞ்சுருப்போம். இப்போ என்ன செய்வது? அந்த விழுந்த பொருளை போய் பார்க்க வேண்டும். ஒரு எலியோ சிட்டுக்குருவியோ எது விழுந்திருக்குங்கிறத பார்க்கணும். முதல்ல அதை தண்ணியிலேருந்து எடுத்துடணும். எடுத்தது ஊதி இருக்கிறதா அல்லது வெறுமனே இறந்து கிடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இறந்த நேரமும் தெரியல, எப்போ இறந்துச்சுன்னு தெரியாது. ஊதி இருக்கிறதா ஊதவில்லையா? ஊதாமல் இருந்தால் ஒரு நாளினுடைய இபாதத்தை மீட்டிக்கொள்ள வேண்டும். ஊதாமல் இருந்தால் ஒரு நாளினுடைய இபாதத்தை மீட்டிக்கொள்ள வேண்டும். அதே அந்த மிருகம் ஊதி போயிருந்தால், சுட்டுக்குருவியோ எலியோ ஊதி போய் அல்லது உடைந்து போயிருந்தால் 3 நாளின் இபாதத்தை மீட்டிக்கொள்ள வேண்டும். தண்ணியெல்லாம் சுத்தப்படுத்திடணும், ஆனால் இபாதத் அதில் நம்ம ஒளி செஞ்சிருப்போம். அதனால 3 நாளினுடைய இபாதத்துக்களை மீட்டிக்கொள்ள வேண்டும். இதை மார்க்கம் பணிக்கிறது. சிறுமிகளுடைய சிறுநீர் சம்பந்தமாக இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு சந்தேகம் வரும். இது சிறுவனாக இருந்தால் பால் குடிக்கிற சிறுவனாக இருந்தால், அந்த பால் குடியிலே எப்படின்னு சொன்னா, உணவு வேற எந்த உணவு ஊட்டப்படாத சிறுவனாக இருந்தால், சில பேர்கள் இருக்கிறாங்க பால் குடிக்குன்னு 2.5 வயசு நிர்ணயம் பண்ணிட்டாங்க, அந்த 2.5 வயசு வரைக்கும் தண்ணியை ஊற்றி விட்டா போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அல்ல, தாய்ப்பால் குடிக்க வேண்டும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு 3 மாசமோ 6 மாசமோ
தாய்ப்பால் குடிக்கிற சிறுவனாக இருந்தால் தண்ணீரை ஊற்றினாலே சுத்தமாகிவிடும். அதே நேரத்தில் பெண்ணாக இருந்தால் பெண்ணினுடைய நஜீஸ் கொஞ்சம் கஷ்டமானது, அடர்த்தியானது, அதனால் தேய்த்து தண்ணீரை ஊற்ற வேண்டும், கழுவ வேண்டும், அப்பொழுதுதான் சுத்தமாகும். சரி, கணவன் குளித்த தண்ணீரில் மனைவியும், மனைவி குளித்த தண்ணீரில் கணவனும் குளிக்கலாமா இப்படின்னு ஒரு மசாலாவை நிறைய இடங்கள்ல கேட்கறது உண்டு. தாராளமாக சேர்ந்தும் குளிக்கலாம். அதே நேரத்தில் இவர்கள் மிச்சம் வைத்ததில் அவர்களும், அவர்கள் மிச்சம் வைத்ததில் இவர்களும் குளிக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹ்.